ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா காமிக் எஃபெக்ட்ஸ். காமிக் எஃபெக்ட்னால் உங்களுக்கு தெரியும், நிறையா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நாம் வளர்ந்த காலத்தில் காமிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். புக்கில் பார்த்திங்கன்னா காமிக் எஃபெக்டில் இப்போ ஸ்பைடர்மேன், ஹீமேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காமிக் எஃபெக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி கேமரா ராவில் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் மாற்றிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தேவை இந்த பார்ட் மட்டும்தான், நமக்கு எல்லா பார்ட்டும் தேவைப்படாது. அதுக்கு கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நமக்கு தேவையான பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாட்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஜே இதை நம்ம மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா சாலிட் கலரில் ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் இல்லைன்னா லைட் எல்லோ கொடுத்துக்கலாம். லைட் எல்லோ கொடுத்துட்டோம்னா சாண்டில் கலர் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறோம்னா மல்டிபிள் கொடுக்குறேன். மல்டிபிள் கொடுத்துட்டு என்ன பண்ணலான்னா ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரி, அதில் போஸ்டர் எட்ஜ் கொடுத்துக்கிறேன். போஸ்டர் எட்ஜில் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. ஸோ நான் மேக்ஸிமம் போஸ்டர் எட்ஜ் எப்படி வரணும், போஸ்டர் எட்ஜ் கொடுத்தாலே மேக்ஸிமம் நமக்கு எப்படி எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறது கிடச்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே கொடுத்துடலாம். இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா திரும்பி ஃபில்டரில் பிக்சலேட்டில் கலர் ஹாஃப் டோனில் என்ன கொடுக்கலான்னா ஒரு 7 கொடுத்துக்கலாம். 7 கொடுத்துட்டு இதெல்லாம் 100, எல்லாமே 100. சேனல் 1, சேனல் 2, சேனல் 3 எல்லாமே 100 கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நாம் நினைக்கிற மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த இதை தூக்கி இங்கே மேலே போட்டு அதுக்கு நம்ம லூமினாசிட்டி இல்லைன்னா நமக்கு ஏற்ற மாதிரி மல்டிப்ளே அது மாதிரி கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுத்தாலே மேக்ஸிமம் கலர் கிடச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் கேலரி இது ஓகே கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்கெட்சில் நோட் பேப்பர் அப்படின்னு இருக்கும். நோட் பேப்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு ஓரளவுக்கு போஸ்டர் மாதிரி டிசைனில் கிடச்சிருக்கு. ஸோ நாம் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நமக்கு இந்த பொண்ணு
ஏதாவது சொல்கிற மாதிரி நாம் செட் பண்ணுறதுனா செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கஸ்டம் ஷேப் டூல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டாக்கிங் பபிள்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்பண்டு கொடுத்துருங்க. அப்பண்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியோ திங்க் பண்ணுற மாதிரியோ என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து திங்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். திங்க் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இது ஒயிட் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணலாம்னா இதில் ஏதாவது டெக்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு எஃபெக்ட் வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் டீ போட்டு இதை கொஞ்சம் இன்னும் பெருசு கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிட்டோம்னா எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து நம்ம தனியாக டைப் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். அதான் பெட்டராக இருக்கும். ஹே ஆர் யூ லுக்கிங் ஃபார் மீ அப்படின்னு டைப் பண்ணுறேன். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. இந்த டெக்ஸ்ட் எடுத்து ரைட் கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் எடுத்து இங்கே வச்சுட்டு அதுக்கு நமக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது கொடுத்துடலாம். இது போக வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது வேணும்னா ஃபோட்டோஷாப்பில் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபோட்டோஷாப் தமிழன்.